படகு கரையை அடைஞ்சதும் படகுல இருந்து அந்த வாலிபனும் குதிரையும் தங்களோட காலடியை முதல்ல இந்த பாலூர் துறைமுகத்துல பதிக்கிறாங்க. அவங்க காலடி எடுத்து வச்ச அந்த நேரம் அங்க இருந்த யாருக்குமே தெரியாது இந்த பாலூர் அழிய போறதுக்கு மிக முக்கியமான காரணம் இப்போ இங்க நின்றுட்டு இருக்க இந்த வாலிபன் தாங்கிறது. கொஞ்ச நேரம் அந்த கடற்கரையில நின்ன மாதிரியே சுத்தி தன்னோட பார்வையை ஓட விட்டான் அந்த வாலிபன். துறைமுகத்தை தாண்டி இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியையும் நல்லா நோட்டமிட்டான். தங்களோட ஊரை அழிக்க வந்த வாலிபன் அங்க நின்று நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியாத எல்லாரும் சந்தேகம் படுபடி யாராவது அங்க இருந்தா அவங்கள உடனே சிறைப்பிடிச்சு அவங்கள சிறையில் அடிச்சாங்க. இது எல்லாத்தையுமே கவனிச்ச அந்த வாலிபன் எந்த தயக்கமும் இல்லாம தன்னுடைய முதல் அடியை எடுத்து வச்சு சுங்கச்சாவடியை நோக்கி நடந்தான். இந்த வாலிபன் கூட்டத்தோட கூட்டமா போனாலும் பார்க்குற எல்லாருமே இவனை பார்த்ததும் சொல்லிடுவாங்க இவன் ஒரு வீரன். அது மட்டும் இல்லாம அவன் அணிஞ்சிருக்க ஆடை, அவனுடைய நகை, இது எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியும் இவன் ஏழைலாம் கிடையாது, நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க.